மம்மி, காலையில நான் சொன்னதை நீங்க நம்பலல. இவ என்ன பண்ணான்னு கேளுங்க. ஃபர்ஸ்ட் டே ஷெட்யூல் எப்படி போச்சு? மொத்தமா போச்சு. ஃபர்ஸ்ட் டே இல்ல, இதான் இவளுக்கு லாஸ்ட் டே. ஆதி, நான் அவகிட்ட கேட்டுட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடி நீங்க அப்பாவை ஒரு தடவை பார்த்துட்டு வாங்க. இவளால பார்ட்டியில் அவருக்கு நடந்த அவமானத்தை ஊர் உலகமே பார்த்துருச்சு. அன்னைக்கு கொஞ்சம் பேர் தாமா பார்ட்டியில இருந்தாங்க. இப்போ ஃபாரின்ல இருக்க பையர்ஸ் எல்லாம் அப்பாவுக்கு போன் பண்ணி கேட்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. காலையில இருந்து போன் வந்துகிட்டே இருக்கு. எனக்கும் கால்ஸ் வந்துச்சு. நம்ம எல்லாருக்குமே பெரிய ஷேம் மம்மி. ஆனா இவளுக்கு அதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்ல. எல்லாத்த விட இவளுக்கு அந்த வெறும் பசங்க தான் முக்கியம். எவ்வளவு பெரிய இஷ்யூ போய்கிட்டு இருக்கு. அன்னைக்கு அப்பா முகத்துல விழுந்த செருப்பு இப்போ தினம் தினம் நிமிஷத்துக்கு நிமிஷம் திரும்ப திரும்ப வீடியோ வழியா வந்துகிட்டே இருக்கு. ஆனா இவ எதை பத்தியும் கவலைப்படாம அந்த அமுதம் பயல, நான் ஃபேக்டரியில தான் இருக்கேன், நீ அங்க வடான்னு வர சொல்லியிருக்கான். நான் தான் காலையில கிளம்பும்போதே சொன்னேன்ல மம்மி, அவங்கள பாக்குறதுக்கு தான் இவ கம்பெனி கிளம்புறா, நம்பாதீங்கன்னு. நீங்க அப்ப நம்பல. உங்களுக்கு நிறைய கால் வந்திருக்கு. இப்போ அவகிட்ட கூலா பேசிட்டு இருக்கீங்க. யார் யாரோ பேசுனாங்க தான், அதுக்காக இவ என் மக இல்லைன்னு ஆயிடுமா? இங்க பாரு, நீ பழைய கதையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு பேசுற. என்ன நடந்ததுன்னு தீர விசாரிக்காம எந்த முடிவுக்கும் வரக்கூடாது. இன்னும் என்ன மம்மி விசாரிக்கணும்? ஹாஸ்பிட்டல் இவகிட்ட ப்ராமிஸ் வாங்கிட்டு அவங்கள துரத்தி விட்டோம். தாத்தா டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்த அடுத்த நாளே இவ திடீர்னு எதுக்காக ஃபேக்டரி கிளம்பி வரணும்? அக்கறையினாலயா? அது சரி, அக்கறையாவே வந்தான்னு வச்சுக்கலாம். இன்னைக்கு இவ ஃபேக்டரிக்கு வர்றான்னு அவனுக்கு எப்படி தெரியும்? இவ தானே சொல்லிருக்கணும். சரி, நீ வந்தவங்கிட்ட விசாரிச்சியா? அந்த லோஃபர் கிட்ட எல்லாம் நான் ஏன் விசாரிக்கணும்? செம்மையா அடிச்சு துரத்தி விட்டேன். இவளை இப்படியே விட்டா சரியா வராது மம்மி, அவ்வளவுதான் சொல்லுவேன். ரஞ்சனி, ஆதி இவ்ளோ சொல்றான், நீ எதுவுமே பேசாம நிக்கிற. அப்ப நீதான் அவனை வர சொன்னியா? இல்ல, நான் வர சொல்லிருந்தா ஆமா நான் தான் வர சொன்னேன்னு சொல்லிருவேன். பாத்தீங்களா இவ திமிர பாத்தீங்களா? ஆனா அங்க அமுதன் எப்படி வந்தானே எனக்கு தெரியாது, எதுக்கு வந்தானோ எனக்கு தெரியாது. எனக்கு நம்பிக்கை இருக்கு ஆதி. அப்பா மாதிரியே நீயும் நடந்துக்காத. இந்த விஷயத்துல நீயா எந்த முடிவும் எடுக்காதன்னு சொல்லிதானே அனுப்புனேன். உன் அவசர புத்தியால எல்லா விஷயத்தையும் காம்ப்ளிகேட் பண்ணிக்கிட்டே இருக்க. அவ டிப்ரெஷன்லயே இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? ஃப்ரெண்ட்ஸோட நினைப்புல இருந்து அவ வெளியே வரணும்னா நாம அனுசரிச்சுதான் போகணும் ஆதி. அந்த பசங்க தேடி வந்தாங்கன்னா அதுக்கு இவ என்ன பண்ண முடியும்? அப்போ அவ சொல்றதை நீங்க முழுசா நம்புறீங்க? நாம நம்பலனா யார் நம்பிக்கை வைக்கிறாங்களோ அவங்கள தேடி போகணும்னு தானே தோணும்.